ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு 2 முக்கியமான இன்னொரு பொருட்களும் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா காசி அன்னபூரணி தாயாரின் ரொம்ப அழகான ஒரு திருவுருவ சிலை. ரொம்ப ஒரு குட்டியான சிலை தான் நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப அற்புதமா இருக்கு. இது முழுக்க முழுக்க அலுமினியம்ல செய்த சிலை. நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் ஒரு பீடம் இருக்கும். அதே மாதிரி அமர்ந்த நிலையில் இரு கரங்களில் அந்த கரண்டி வச்சிருப்பாங்க. பொதுவாகவே அன்னபூரணி தாயார் என்றால் இந்த மாதிரி தான் அவங்களோட அமைப்பு இருக்கும். காசியில் மிகவும் பிரசித்தி பெற்றவர்னு சொல்லலாம். ஸோ இந்த சிலை நீங்க பூஜை அறையிலும் வைக்கலாம், உங்களோட சமையல் அறையும் வைக்கலாம், அல்லது நீங்க உங்க கார் டேஷ்போர்ட்ல வைக்கணும்னா கூட தாராளமா வைக்கலாங்க. ரொம்ப அழகா இருக்கும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா கஜலட்சுமி தாயாரின் திருவுருவ சிலை. கஜலட்சுமி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே தெரியும், 2 பக்கங்கள்லயும் 2 யானைகள் சூழ்ந்திருக்கும். ஸோ அது மட்டும் இல்ல, இந்த சிலையின் இன்னொரு முக்கியமான சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 யானைகளும் நீங்க அப்படி ஓபன் பண்ணலாம். அதுல நீங்க மஞ்சள் குங்குமம் வைக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க பார்ப்பதற்கு. ஸோ இது நீங்க மற்றவங்களுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கணும்னா கூட தாராளமா கொடுக்கலாம். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா ரொம்ப கிராண்டா இருக்கும். ஸோ இது உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியா தொடர்பு கொள்ளணும். அந்த எண்கள் எடுத்து நீங்க எனக்கு கால் பண்ணணும். ஸோ கண்டிப்பா நீங்க அது வாங்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பொருள். நன்றி, வணக்கம்.